நேத்து மதர் வெள்ளனோட கடைக்கு போகணும், நேரத்தோட கொஞ்சம் எலும்புடான்னு சொன்னா. அப்படி நான் நல்லா தூங்கினதாலேயோ தெரியாது, வெளியே ஹோன்னு மழை பெஞ்சிக்குது. இன்றைக்கு நம்மளை மதர் மர்டர் பண்ண போறான்னு நினைச்சேன். ஆனால் கொஞ்ச நேரத்திலே மழை மங்கலாயிட்டு. சரியான சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்ட்டு மண்டையை மாட்டிட்டு கிருட்டு கிருட்டுன்னு வெளியே போய்த்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணா. யாரா நீ இந்த ஆட்டம் ஆடுற? அது ஒன்றும் இல்லை மக்களே, நம்மளை மாதிரி அதுக்கும் நட்டு லூஸ் ஆயிடுச்சு, அதான் பிடிச்சி இறுக்கி விட்டேன். ஐயையோ சொல்லவே மறந்துட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே. அதிவேக பாதையில் அண்ணன் லடக் லடக்குண்டு டவுனுக்கு போய் சேர்ந்தேன். டவுன் பக்கத்தில் சூரியன் அண்ணன் பளிச்சுன்னு தரிசனம் தந்துட்டாரு. சரி வந்த வேலையை பார்ப்போண்டு வீட்டுக்கு தேவையான ஒரு 4 மரக்கறி வகை மட்டும்தான் வாங்கின மக்களே. சீதா அமௌண்ட் வாங்கினத்துல 2 கொலை வருக. இலக்கொலைக்கெல்லாம் எப்படி வேலை போட்டா எங்க தான் போறது மக்களே. பால் மாவை கண்ணொன்னே படாக்குன்னு ஒரு கரண்டி எடுத்து கல்லையால் சுட்டுட்டேன். காலை உணவுக்கு நொறுக்கு தீனிகளுடன் ஒரு டீ. மைனிடரும் ஃப்ரீயாக தான் இது அப்படின்னு அங்கே போயிட்டேன். இது சோயா மீட் தானே மக்களே, ஆனால் எங்களோட மதர் இதை டிவிபின்னு சொல்கிறா. அப்படி ஐயோ டிவிபி மக்களே. சற்று நேரத்தில் எங்கட கியூட் வந்துச்சு. இந்த கியூட்டை பிடிச்சி கிள்ளி வைக்கிறது நம்மளுக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம்தான். சரியான சந்தர்ப்பத்தில் நானும் மாட்டினேன்னு வைங்களே, இந்த புள்ளியும் என்னை பிடிச்சி இப்படி தான் செய்யும். மீண்டும் இந்த இலங்கை காலநிலைக்கு இருமல் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இருமுறை ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு காலநிலையை காட்டிக்கிட்டு. காலையில் கடை சாப்பாடு என்பதால் பகலைக்கு ஹெவி மீல்ஸா போச்சு. ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டா அண்ணனுக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். எலும்பி வர லேட் ஆகினதால என்ன டீயும் பிஸ்கட்டும் தனி. பிஸ்கட் தந்தா சைலண்ட் ஆகிவியான்னு கேட்டா, பிஸ்கட்ல ஜாம் பூசி தந்தா சைலண்ட் ஆகித்தானே ஆகணும். அந்த ஒரே காரணத்துக்காக அமைதி ஆயிட்டேன். மை மம்மி சேட், டே அப்துல், ஊட்டு மரத்துல இருந்து ஒரு பேரை கப்பிச்சேன், நீ எப்படியும் வீடியோ எடுப்பாய்த்தானே, அதுக்கு தான் வச்சிருந்தேன், எடுத்து வெட்டுன்னு சொன்னாப்படி. பார்த்தீங்களா மக்களே, நானும் என் மம்மி எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணுண்டு. தொன்று தொட்ட காலத்தில் நம்மளோட பேரக்கமரம் நல்லா தான் இருந்துச்சு. சந்தில் சிந்து பாட்டு 2-3 கைகள் வந்து பிச்சுட்டு போனதால கோளாறு ஆயிட்டு. பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, தலைப்பகுதியில் சின்ன ஒரு காயம், அதை ஆற்றி விட்டோம்டா சரியாயிரும். இரவு வேளையில் கரெக்டாக நம்மளோட முன்னுசாமி வந்தார். அவர்கிட்ட மூஞ்சிக்கு ஜூம் வச்சு பார்த்தா கண்ணில் என்னமோ இருக்குதே. பொதுவாக நம்மளுக்கு யாரையாலும் கண்ணில் என்னத்தையாலும் பார்த்தா கை நம்ம எடுத்து ஓடுவோண்டு தட்டி தடுமாறுனே. மனுஷன் கோஆப்ரேட்டே பண்ணல. இரவு உணவுக்கு பின் முன்னுசாமிக்கு லெக் ரைஸ் ட்ரைனிங் ஒன்று கொடுப்போன்னு பார்த்தேன். பயப்புள்ள கப்புன்னு பிடிச்சிட்டு. அப்படி வீடியோ கடைசி நேரத்தில் இவன் எங்கடா நடந்து போகிறான்னு பார்த்தீங்களா? அவனோ தான்